ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த கோயில் வந்து 1000 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இந்த சிவாலயம், இந்த சிவாலயத்தின் பேர் பார்த்தீங்கன்னாக்கா சோழமுடையார் ஈஸ்வரன் பேர் இந்த கோயிலுக்கு. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலையில் இருக்குது இந்த கோயில். நான் கொல்லிமலைக்கு வந்தேன், அதுக்கு பார்த்தா இங்கே பக்கத்தில் இந்த கோயில் இருந்துச்சு. உடனே ஒரு சின்ன வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு எடுத்தேன். கொல்லிமலையில் தான் இந்த கோயில் இருக்குது. இது வந்து 1000 வருஷம் பழமையானதுன்னு சொல்லிட்டு போர்டே போட்டு வச்சுருக்காங்க. அதாவது வந்து சோழர்களுடைய பரம்பரை வம்சாவளியில் வந்த கண்டாத்திரியர் அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் இந்த கோயிலை உருவாக்கியிருக்காரு. இங்கே வந்து சோழரோட படைகள்லாம் வந்து தங்கியிருந்ததாக சொல்கிறாங்க இந்த ஊர் சுற்றி. அதன் அடிப்படையில் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. வெறும் நந்தியும் சிவலிங்கம் மட்டும்தான் இருக்குது. கோயில் பூட்டியிருக்கு. இருந்தாலும் வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம். உள்ள சிவலிங்கம் நல்லா அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் வரும்போது மூடிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா 8 கை காளியம்மன் கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது இந்த கோயில். இங்கே போகிற வழியிலே போர்டு இருக்குது. ஆனால் அந்த போர்டெல்லாம் வந்து சீலே மறைஞ்சு போச்சு. அதனால் வந்து சரியானபடி தெரியல. அதுக்கப்புறம் நவகிரக சிலை வச்சுருப்பாங்க மாதிரிக்குது. ஆனால் அந்த போர்டிலே போட்டிருக்குது வந்து பார்த்திங்கனாக்கா வெறும் நந்தியும் சிவலிங்கம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்பாச்சும் கொல்லிமலைக்கு வந்தாக்கா கண்டிப்பாக இந்த 1000 வருஷம் பழமையான சிவாலயத்தையும் பார்த்துருங்க. தேங்க்யூ.